ஹே காய்ஸ், நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இங்கே மயில் நிறையா இருக்கும். ஸோ இங்கே வந்து மயில் தொகை அது வந்து நைட்டு இங்கே தான் வந்து தங்கும். ஸோ அப்போ வந்து மயில் தொகை நிறையாது வந்து இங்கே கீழே கிடக்கும். ஸோ அந்த மயில் தொகையெல்லாம் எடுக்க போகலாமா? ஸோ நான் வந்து ஒரு டெய்லி வந்து ஒரே நேரத்தில் ரொம்ப கிடைக்காது. ஸோ டெய்லி ஒரு 2 3 அந்த மாதிரி தான் கீழே கிடக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு 5 மயில் தொகை கிடச்சிருக்கு. ஸோ அங்கே வீட்டை வந்து நான் காட்டுறேன். உண்மையிலும் சூப்பராக இருக்கும், தென்னை மரத்துக்கு நடுவில். ஸோ இது வந்து ரொம்ப நாளாக நாங்கள் பிளான் பண்ணி கட்டினது தான், இந்த மாதிரி தென்னை மரத்துக்கு நடுவில் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டில் எப்படின்னா சுற்றி வந்து காடாக தான் இருக்கும். எங்கள் ஊருக்குன்னா ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது ஊருக்குள்ளே போகணுன்னா. அதனால் இங்கே வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, நம்ம ஜாலியாக இருக்கலாம், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி தோட்டத்தில் இருந்து ஒரு மாதிரி தனிமையிலே வாழ்ந்து வந்து பழகிட்டேன்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஆடு மாடு கோழி இந்த மாதிரி அனிமல்ஸ் கூட தான் வந்து நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்கே தவிர ஹியூமன்ஸ் கூட வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ அது நல்லா தான் இருக்குது அந்த வாழ்க்கை. அண்ட் இங்கே எங்கள் வீட்டில் இருந்து பார்க்குறப்ப சன்ரைஸாக இருக்கட்டும் சன்செட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.